அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா சமீப காலமாக என்கிட்ட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வயசானவங்க ரொம்ப அதிக நபர்கள் பேசுகிறாங்க. பேசக்கூடியதில் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குமா, துவா செய்யுங்க. எங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபாவை வீடியோவில் சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டிப்பாக அதை செய்கிறோம் அப்படின்னு தான். கண்டிப்பா இந்த ஒரு பதிவு கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்ல. நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள நீங்க அடைந்து கொள்றதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு ரிஸ்க்க வாரி வழங்கக்கூடிய ஒரு வஜீஃபாவ தான் நான் சொல்லப் போறேன். இந்த ஒரு வஜீஃபாவ யார் செய்றாங்களோ, அதாவது வீட்டோட மூலையில உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்து 21 முறை 7 நாட்களுக்கு யாரு செய்றாங்களோ, வீட்டினுடைய மூலைகள்ல பணத்த அல்லாஹ் குவிக்கச் செய்வானாம். அந்த அளவு பரக்கத்த நம்மளோட வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா என்பதாக சொல்லப்படுது. ரொம்ப எளிமையான எல்லாருமே ஓதக்கூடிய வகையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஆனால் இதை நம்ம ஓதக்கூடிய முறையில் ஓதக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம ஓதனா நமக்கு இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தர்றான். மறைவான இடத்துல இருந்து, அதாவது நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்க்காத ஒரு இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பானாம். செல்வம் மட்டும் கிடையாதுங்க. நீங்க தேடுற நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் வாழ்றேன் அப்படின்னு கவலைப்படுறதுல இருந்து, நான் எப்படி இப்படியெல்லாம் வாழ்றேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்ல, ஒரு நம்பிக்கைய, ஒரு ரஹ்மத்த, ஒரு சந்தோஷத்த, அல்லாஹ்வினுடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வஜீஃபா. இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா. இப்போ அந்த வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களோட வீட்டில் உட்காந்து ஓதுங்க, அல்லது உங்களோட கடைகளில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உட்காந்து இதை ஓதலாம். உங்களுடைய வீட்லேயோ கடையிலையோ ஒரு மூலையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த மூலையில் ரொம்ப தூய்மையாக இருக்கும், இந்த இடத்துல நான் உட்காந்து ஓதலாம், அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒழு செஞ்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. தொடர்ந்து 7 நாள் அதே மூலையில் உட்காந்து ஓதலாம், அல்லது மாற்றி வேறு மூலையில் கூட நீங்கள் உட்காந்து ஓதலாம். ஆனால் கண்டிப்பாக மூலைகளில் தான் உட்காந்து ஓதணும். அது என்ன திக்ர் அப்படின்னா, நீங்கள் முதல்ல தருதே இப்ராஹிம் சலவத்தை 3 தடவை ஓதணும். கண்டிப்பாக ஓதணும், கம்பல்சரி ஓதியே ஆகணும். அதற்கு பிறகு இஸ்திக்ஃபார் ஒரு 11 தடவை. அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லா 11 தடவை ஓதிக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் முடிச்சுட்டு தான் இந்த திக்ருக்கு வரணும். அதற்கு பிறகு யா ரஸாகு யா ஃபத்தாஹு யா அல்லாஹு யா ரஹ்மானு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா யா ரஹீமு யா கரீமு யா ரப்பல் ஆலமீன், இது அனைத்தையுமே சேர்த்து தான் நீங்கள் 21 தடவை ஓதணும். ஓதி முடிச்சுட்டு இறுதியாகவும் நீங்கள் 3 தடவை இஸ்திக்ஃபார் ஓதிடுங்க, 3 தடவை அல்ஹம்துலில்லா சொல்லிடுங்க, மறுபடியும் 3 தடவை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதிடுங்க. இறுதியாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியும் ரிசுக்கும் வேணுமோ அதை பற்றி கேளுங்க. எங்கிருந்தாவது உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, அல்லது கொடுத்த பணம் திரும்ப வரலையா, கடனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறீங்களா, அல்லது பணத்தினால ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கா, அல்லது உங்களை ஆட்டி படைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம், அந்த கஷ்டம் தீரணும், அந்த அளவிற்கு பணம் வேணுமா, கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்க. அல்லாஹ் கேட்குறத விரும்புகிறான், கேட்குறதுக்காக தான் நிறைய சோதனைகளை நமக்கு கொடுக்குறான். அதை மறக்காதீங்க. கண்டிப்பாக உருக்கமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அதுவும் சஜிதாவினுடைய நிலையில் போயிட்டு துவா செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த துவாவில் கண்டிப்பாக மற்றவங்கள சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை போல் இந்த பணம் தொடர்பான விஷயத்தில் எத்தனையோ மக்கள் இங்கே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரு துவாவை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளோட துவாவை அல்லாஹ்தால வேகத்தில் கபூலாக்குவான். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக மறக்காதீங்க, மற்றவங்களுக்காக துவா செய்யுங்க. அந்த துவாவில் ஒரே ஒரு வார்த்தை, எனக்காகவும் துவா செஞ்சுருங்க. இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட யாரெல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்குறாங்களோ அத்தனை நபர்களுடைய துவாவையும் அல்லாஹ்விடத்தில் நான் எத்தி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நம்ம எல்லோருமே எத்தி வைக்கலாம். எத்தி வைக்கிறது நம்மளோட வேலை. கண்டிப்பாக அதற்கான கூலியை நமக்கும் மற்றவங்களுக்கும் அல்லாஹ்தாலா நிச்சயம் கொடுப்பான். அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிவு நான் நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நம்ம அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், சிறந்த திருநாமங்களை பார்த்துருக்கோம், ஒரு கலிமாவையும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல், எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஓதி இதனுடைய பலனையும் இதனுடைய பரக்கத்தையும் அடைந்து கொள்ளலாம். ஆமீன். நீங்களும் யா அல்லாஹ் ஆமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க.
அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வெளியேறணும். வேலை கிடைக்கணும். இன்னும் தொழில் அமையணும். கடைகள்ல வியாபாரம் செழிக்கணும். உங்களோட பிள்ளைங்க உங்களோட பேச்ச கேட்டு நடக்கணும். கணவன் பேச்ச கேட்கணும். மனைவி பேச்ச கேட்கணும். இன்னும் நீங்க விரும்பக்கூடிய நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும். ஈமான் அதிகரிக்கணும். இத மாதிரி உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி, அதற்கான தேடல்ல நீங்க இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு தீர்வு நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாப் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட இன்னொரு சேனலான டிப்ஸ் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. அதில் உங்களுக்கு எந்த விதமான டிப்ஸுகள் தேவைப்படுதோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுத மறக்காதீங்க. அதனோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக வயதானவர்கள், வீட்டு பெண்கள், இல்லத்தரசியலுக்கு தேவையான குறிப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.